சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கிருணிகா பிரேமச்சந்திர. இலங்கையில் பதிவான பறவை காய்ச்சல் நோயாளர் எழுந்துள்ள சந்தேகம். தேர்தலுக்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அழைப்பு. வடமராட்சி கிழக்கில் பாம்பு தீண்டியதில் 3 பிள்ளைகளின் தாயார் உயிரிழப்பு. நாய்க்கடிக்கு இலக்கான சிறுமிக்கு நீதி கோரும் குடும்பத்தினர். என்ன பிள்ளைகள் 6 வயசு ஒன்றுமே தெரியாது. தயவு செய்து சொல்றேன், எந்த பிள்ளைகள் அந்த மாதிரி எந்த பிள்ளைகள் நடக்கக்கூடாது. தயவு செய்து சொல்றேன், இந்த டாக்டர் அலட்சியத்தால் எந்த பிள்ளைங்க உயிர் போட மாதிரி எந்த உயிரும் போகக்கூடாது. இது வரைக்கும் எந்த பிள்ளைங்க போய் சொல்ல தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது. எந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை அடிச்ச முடியல. எனக்கு என்ன பொம்பளை பிள்ளாது. மூன்று வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றில் இருந்து சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் அவரது கைவிரல் அடையாளம் பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவர் சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதே நேரம் இந்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்ய இருப்பதாக கிருணிகா பிரேமச்சந்திரவின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். நாட்டில் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படவுள்ளதால் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தனது திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க அச்சு திணைக்கள பிரதானி கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரையில் நடைபெறும் என்று சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கோரப்படும் என்று ஆணைக்குழுவின் தலைவர் ரட்நாயக்க அறிவித்தார். மேலும் அவ்வாறானதொரு ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வெளிநாடு ஒன்றைச் சேர்ந்த ஆண் ஒருவருக்கு பறவை காய்ச்சல் நோய் தொற்று பரவியிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தொற்று நோய் மருத்துவமனையின் உயர் அதிகாரியொருவர் இந்த விடயத்தை ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். இந்த நோயாளி இன்ஃபுளுவென்சா எனப்படுகின்ற சளி காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அவருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த PCR பரிசோதனையின் போது இன்ஃபுளுவென்சா தாக்கம் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவருக்கு நடத்தப்பட்ட மேலதிக பரிசோதனைகளில் குறித்த நபர் AH1N1 எனப்படுகின்ற பறவை காய்ச்சல் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளதாக குறித்த அதிகாரியை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் பறவை காய்ச்சல் நோய் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட நோயாளர் ஒருவர் பதிவாகியுள்ளமை குறித்து சுகாதார அமைச்சு அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை. பறவை காய்ச்சல் நோய் பொதுவாக பறவைகளுக்கு பரவி வருகின்ற நிலையில் சில சந்தர்ப்பங்களில் மனிதர்களுக்கும் இந்த நோய் தொற்று தாக்கம் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை கொடுக்குழாயில் பாம்பு தீண்டியதில் 3 பிள்ளைகளின் தாயொருவர் நேற்று வியாழக்கிழமை உயிரிழந்துள்ளார். கொடுக்குழாய் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான திருநாவுக்கரசு புனித சோதி எனும் தாயாரை இவ்வாறு பாம்பு தீண்டியதில் உயிரிழந்துள்ளார். சம்பவ தினமன்று காலை வீட்டின் நிலப்பகுதியை துப்புரவு செய்து கொண்டிருந்த வேளையில் பனை ஓலைக்குள் மறைந்திருந்த பாம்பு தீண்டியதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சம்பவ இடத்திலேயே குறித்த தாய் உயிரிழந்ததாகவும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையின் பின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வன்முறை கும்பலைச் சேர்ந்த மேலும் 5 கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். அண்மை காலமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடந்த பல்வேறு வன்முறை சம்பவங்கள், கடைகள் எரிப்பு சம்பவங்களுடன் தொடர்புடைய 24 வயதான சந்தேக நபர் உடுவில் பகுதியில் யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்த கார், மோட்டார் சைக்கிள், தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு, வாள்கள் என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நேற்று சந்தேக நபர் போலீசாரால் முற்படுத்தப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் 14ஆம் தேதி வரையில் தடுப்பு காவல் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி நாய்க்கடிக்கு இலக்கான சிறுமி ஒருவர் உரிய சிகிச்சை பெறாத நிலையில் கடந்த 25ஆம் தேதி வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். தொடர்ந்தும் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கடந்த 26ஆம் தேதியன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்தார். தியாகராஜன் சாருஜா என்ற 4 வயதுடைய சிறுமியை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் இன்று சடலம் கையளிக்கப்பட்டது. இந்நிலையில் குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டவர்களும் பிரதேச மக்களும் சுகாதார தரப்பினர் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். எனது பிள்ளைதான் சாருஜா, 4 வயசு தான். இப்போ
நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு எங்களை பிள்ளைக்கு என்ன வருத்தம் நடந்தோன்னு தெரியாமல் காய்ச்சல் கொண்டு போனாங்க. உண்மையிலும் எங்களுக்கு இது சம்மந்தமாக என்னென்னு தெரியாமல் நாங்கள் இந்த பிள்ளை உயிர் போகணும்னு நாங்கள் தவிச்சு கொண்டு நாங்கள் என்ன சம்மந்தமாக எங்கள் பிள்ளைக்கு உயிர் போனது என்ன சம்மந்தமாக என்ன போனது தெரியாது எங்களுக்கு. கடைசியாக எல்லா விசாரணைக்கு முடிய கடைசி ஒரு முடிவை சொன்னார். கொரோனா விசாரணையில் தான் எங்கள் பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வந்தது. என்ன நடந்தது தெரிய வந்தால் அந்த கொரோனா விசாரணை அவர் தான் இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி சொன்னார். இந்த பிள்ளைக்கு நியாயம் கடிச்சு தான் விசாரிச்சு தான் இந்த பிள்ளை செத்துதான்னு சொல்லி. அப்போ என்ன அவர் கேட்ட விசாரிச்சில் கேட்டார், நியாயம் கடிச்சு நீங்கள் ஊசி போட கொண்டு போனீங்களான்னு கேட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க. அப்போ நாங்கள் சொன்னாங்க கொண்டு போனாங்க சார்ன்னு சொன்னாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க? தருமபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அங்கவே என்ன சொன்ன வேண்டியது 4 வயசு ஊசி 3 வயசு ஊசி போட்டால் 4-5 வயசு வரைக்கும் ஊசி போட தேவையில்லை என்று சொல்லி சொன்னவேன்னு சொன்னாங்க. அது இந்த டாக்டர் சொன்னவன்னு சொன்னார். நாங்களும் எங்களை இந்த டாக்டர்னு தெரியாது சார், இப்படி தான் நாங்கள் போக வைக்க சொல்லிவிட்ட சம்பவம் இப்படி தான். அப்போ இதுவே அவர் எங்களுக்கு ஊசி நாய்க்கு ஊசி போட்டு கேட்டால் மட்டும்தான் அவர் கேட்டார். நாளைக்கு எத்தனாம் ஆண்டு ஊசி போட்டது, எப்போ அவர் நாய்க்கு ஊசி போட்டது தெரியாது. ஆனால் இந்த ஊசி கார்டில் 2020ஆம் ஆண்டு தான் அந்த நாய்க்கு ஊசி போட்டிருக்குன்னு நாங்களோட காட்டினாங்க பெரிய டாக்டருக்கு. அப்போ அவர் சொன்னார் 2024 நடந்துகிட்டு 2020 உங்கள் வித்தியாசம் தம்பி இருக்குன்னு கேட்டவர். கிளிஞ்சி ஹாஸ்பிட்டலில் கூட இந்த பிள்ளைன்னு வரதை கண்டுபிடிக்கல. நாங்கள் என்ன பிரச்சனை தெரியாமல் இருந்தாங்க. கடைசி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் போய் வைக்கான்னு சொன்னவன் உங்களை பிள்ளையை காப்பாற்ற இயலாதுன்னு. அப்போ நாங்கள்கிட்ட எங்களை பிள்ளையும் காப்பாற்றிடலான்னு சொல்லி நாங்கள் அடிச்சு தான் பிரச்சனை வந்ததுன்னு. நாங்கள் இப்படியே யோசிச்சு கொண்டிருந்தபடியாக அந்த கொரோனா அந்த அவர் தான் எங்களுக்கு இந்த தகவலை சொன்னார். அப்போ அவர் இந்த பிள்ளையில அந்த பிள்ளைக்கு 4 வயசு வைக்க எந்த பிள்ளைக்கு 4 வயசு ஒன்றுமே தெரியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த டாக்டர் அலட்சியத்தால் எந்த பிள்ளைய உயிர் போட மாதிரி எந்த உயிரும் போகக்கூடாது. இது வரைக்கும் எந்த பிள்ளைக்கு போய் சொல்ல தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது. எந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை அடிச்ச முடியல. எனக்கு எந்த பொம்பளை பிள்ளாது எந்த பிள்ளை இழந்துட்டு இருக்கிறேன்டா. நான் சொல்கிறேன், எந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி அந்த டாக்டர் எந்த பிள்ளைக்கு எந்த பாவம் செஞ்சவர் தெரியாது. ஐயோ சொல்கிறேன், எந்த பிள்ளைக்கு எந்த பாவம் செஞ்சாரியா எந்த பிள்ளைக்கு உண்மையில சொல்கிறேன். ஐயா உங்களுக்கு நாங்கள் எங்களை மிஸ்டேக்கில் எங்களை பிள்ளைய குறைபடுத்த வேண்டும். ஆனால் உண்மையில சொல்கிறேன், அந்த ஊசிக்கு இந்த ஊசிக்கு வித்தியாசம் பண்ணி சொல்கிறேன். இதேவேளை விசர்நாய்க்கடி தொடர்பில் தமது பிரதேசத்தில் எந்தவொரு விழிப்புணர்வு செயற்திட்டங்களும் இதுவரையில் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மிகவும் பின்தங்கிய குறித்த கிராமம் போன்று பல கிராமங்கள் உள்ளதாகவும் விசர்நாய்க்கடி தொடர்பான விளக்கங்களையும் விழிப்புணர்வுகளையும் இனியாவது மேற்கொண்டு உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரதேச மக்கள் வினயமாக கோரிக்கை முன்வைக்கின்றனர். அண்டாமலை பகுதியிலே புன்னநிலாவி கிராமத்திலே இன்று குமாரசாமி பகுதியிலே நாய்க்கடிக்கு இலக்காகி 4 வயது பிள்ளை உயிரிழந்த சம்பவம் இன்று வடக்கு கிழக்கிலே ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு நாய் கடித்து தர்மபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த டாக்டர் கூறியிருக்கிறார், தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு விஷ நாய் ஊசி தேவையில்லை என்று கொடுத்து விட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் பிள்ளை இறந்திருக்கிறது. கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையிலே அவருடைய இறப்பு பரிசோதனையிலே விஷநாய் கடிக்கப்பட்ட என்பதுதான் உயிர் போயிருக்கிறது. அது சம்பந்தமாக அந்த நாயை விசாரித்த போது அந்த நாய் 4 பேருக்கு மேலதிகமாக கடித்திருக்கிறது. இந்த குமாரசாமிபுரத்திலிருந்து தர்மபுரம் ஆஸ்பத்திரிக்கு 12 வயது பிள்ளை ஒன்று, 10 வயது ஒன்று, 4 வயது ஒன்று, 17 வயது அவர் ஹாஸ்பிட்டல் செல்லவில்லையாம். மற்ற பிள்ளைகள் போய் 12 வயது தாயோடு கழித்த பிறகு அவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது கேட்டிருக்கிறார்கள். 5 வயது ஓம் என்று சென்ற பிறகு விஷநாய் ஊசி தேவையில்லை என்று சொல்லி அனுப்பியிருக்கார்கள். அதே தினம் நேற்று அந்த சம்பவத்தை இந்த பிள்ளை இறப்புக்கு பின்பு அந்த 4 வீடுகளுக்கும் சென்று அவர்களுக்கான தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே மருத்துவ சில பிரச்சனை காரணமாக இப்படியான உயிராபத்துகள் வருகிறது. தயவு செய்து நாங்கள் நம்பி இருப்பது டாக்டர்மார்களையும் மருத்துவத்துறையும் தான். இறைவனுக்கு அடுத்ததாக உங்களை நம்புவோம். உங்களை நம்பி அந்த 4 வயது பிள்ளை இன்று வந்து நாங்கள் டாக்டர் சொல்லலாம் எங்களுக்கு தடுப்பூசி போடணும், விஷநாய் ஊசி போடணும். அந்த தாய் தகப்பனின் கண்ணீர் உண்மையாகவே சும்மா விடாது. இப்படியான சம்பவத்தில் இன்றைக்கு ஒரு விஷநாய் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு, ஒரு நாய்க்கடி சம்பந்தமான விழிப்புணர்வு கண்ணகிநகர் பிரதேசத்தோ குமாரசாமி பிரதேசத்தோ நடைபெறவில்லை என்று மக்கள் விசனம் தெரிவிக்கிறார்கள். இந்த பிள்ளையின் இறப்பு இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த 4 பேருக்கும் ஊசி போட்டிருக்கிறார்கள், பரவாயில்லை. இது வடக்கு கிழக்கில் உள்ள இலங்கையில் வாழும் அனைத்து உறவுகளுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், நாய் கடித்தால் உடனே நீங்கள் பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு நாடுங்கள். அப்படி இல்லாவிட்டால் ஒரு மாவட்ட ஹாஸ்பிட்டலுக்கு நாடி
அந்த தடுப்பூசி கட்டாயம் போட வேண்டும் என்பதை நான் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து அளவட்டிலிருந்து வந்து 7-8 வருஷமாகுது. இதுவரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த சுகாதார விழிப்புணர்வு சம்மந்தமாக யாருமே வந்து கதைச்சதும் இல்லை, இது சம்மந்தமாக எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இப்போ இதுக்கு இந்த வேண்டைக்கு இந்த பிள்ளைக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் வந்து இது சம்மந்தமாக எங்களுக்கு தெரியாதபடியாக தான் இதை ஐதியோட விட்டுட்டு இருந்திருக்கிறோம். டாக்டராக்களும் அவைய கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், சரி சின்ன பிள்ளை போயிருக்குது வந்திருக்குது, நாங்கள் இது சம்மந்தமாக கதைச்சு பிள்ளைக்கு விழிப்புணர்வு அவைக்கு சொன்னா தான் அவைக்கு தெரியும். இந்த ஊசி வேறு 3 வயசு ஊசி வேறு நாய் கழிக்கிற ஊசி வேறுன்றது வந்து அவைக்கு தெரியாது. இப்போ இது இனியாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்காமலுக்கு சுகாதாரக்கார பந்தங்களுக்கு விழிப்புணர்வு வச்சு தான் எங்களுக்கு தெரியும். இதேவேளை அண்மையில் நீர்வரப்பு நோய் என்று சந்தேகப்படுகின்ற குழந்தையொன்று காலமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த நோய் தொடர்பில் கூறுவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் என்று மாவட்ட தொற்றுநோய் வைத்தியர் ரஞ்சன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்கு நீர்வரப்பு நோயானது பொதுவாக நாய், பூனை போன்ற பாலூட்டும் விலங்குகளில் இருந்து எங்களுக்கு தொட்டக்கூடிய ஒரு நோயாகும். இந்நோயானது கடுமையான தொற்று மாற்றலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய். விலங்குகளுடைய கடி அல்லது கீறல் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. இந்நோயானது முறையான விதத்தில் எங்களுடைய வளர்ப்பு விலங்குகளுக்கு நோய் தடுப்பினை ஏற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எங்களை இந்த நோயிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். வருடந்தோறும் எங்களுக்கு இலங்கையில் அன்னளவாக 20 to 25 நீர்வரப்பு நோயாளர்கள் இனம் காணப்படுகிறார்கள். பொதுவாக நீர்வரப்பு நோயாளர்களாக இனங்காணப்படுபவர்கள் மிக விரைவிலேயே உயிரிழந்து விடுவது ஒரு விடயமாகும். ஆகையால் நாங்கள் மிகவும் கவனமாக இந்த விடயத்தை கையாள வேண்டியுள்ளது. இங்கு இந்த நீர்வரப்பு நோயினை தவிர்ப்பதற்கு 3 விடயங்களை நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம். ஒரு நபர் ஒருவர் எவ்வாறு நீர்வரப்பு நோயிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது என்பது தொடர்பிலாகும். முக்கியமாக நாங்கள் ஒரு நாய்க்குட்டியை தத்தெடுக்கின்ற பொழுது அதனை எடுத்தவுடன் அல்ல முதல் 6 கிழமைகளுக்குள் முதலாவது ஊசியையும், 2வது ஊசியினை 6 மாதத்திலும், அது தொடர்ந்து 1 வருடத்தில் ஒரு ஊசியும், வருடந்தோறும் அதனை தொடர்ந்து ஊசிகளை வழங்குவதனூடாக எங்களுடைய செல்லப்பிராணிகளிலிருந்து எங்களுக்கு இந்த நோய் பரவுவதை நாங்கள் தடுத்துக் கொள்ள முடியும். அதனை விடவும் எங்களுக்கு விலங்கினால் கடியுறும் போது கிளிநொச்சி மாவட்டத்தினுள் எங்களிடம் 6 வைத்தியசாலைகளில் நாங்கள் அதற்கான ARV தடுப்பூசியினையும், ஒரு வைத்தியசாலையில் ARS தடுப்பூசியினையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பழை வைத்தியசாலையிலும், கண்டாவளை பிரதேசத்தில் தர்மபுரம் வைத்தியசாலையிலும், பூநகரியில் பூநகரி வைத்தியசாலை மற்றும் முழங்காவில் ஆதர வைத்தியசாலையிலும், கரைச்சி பிரதேசத்தினுள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை மற்றும் அக்கராயன் வைத்தியசாலை போன்றவற்றில் நாங்கள் ARV ஊசியினை வழங்கிக் கொண்டுள்ளோம். அதைவிட ARS எனப்படுகின்ற விசேட தடுப்பு மருந்தினை எங்களுடைய மாவட்ட வைத்தியசாலையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.